லூக்கா 21. அப்போ நம்ம 20 வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து வந்து கடைசி காலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறத பார்த்தோம். அதே போல் அவருடைய அந்த கடைசி வாரம் சிலுவைக்கு நேராக அவர் கடந்து போகிறாரு. அந்த கடைசி வாரம் வந்து எப்படி இருக்குது, அவர் எருசலேமுக்கு போகிறாரு, அங்கே போய் வந்து காரியங்களை சொல்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். அப்படி பார்க்குறப்போ அதனுடைய கண்டினியூஷன் மாதிரி தான் இது. லூக்கா 20வது அதிகாரம் 47 நம்ம பார்த்தோம்னா, விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேத பாரகரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறார். அடுத்து 21 லூக்கா எப்படி அதை கண்டினியூ பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், எப்படி இந்த விதவைகள் வந்து வேத பாரகர்னால விதவைகளுடைய நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கும்படியாக தான் அந்த 21வது அதிகாரத்தில் லூக்கா இந்த சம்பவத்தை வந்து தொடர்ந்து எழுதுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது முதல் வசனம் 21:1, அவர் கண்ணீர் இட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதை கண்டு, இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கலும் அதிகமாக போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இதுவும் நம்ம வந்து அநேக பிரசங்கங்கள்லாம் நம்ம வந்து கேட்டிருக்கோம். இதில் 2 விதமாக வந்து பார்க்குறாங்க. எப்படி அப்படின்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே லூக்காவில் பார்த்துட்டு வர மாதிரி தேவாலயத்தில் வந்து எப்படி இருக்கும்னா, கோர்ட் ஆஃப் ஜென்டைல்ஸ்ன்னு இருக்குது, அடுத்து கோர்ட் ஆஃப் விமென் அப்படின்னு இருக்குதுன்னு பார்த்தோம். அந்த கோர்ட் ஆஃப் விமென் வரைக்கும் வந்து எல்லாருமே வருவாங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இருப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ள கோர்ட் வந்து போகும்போது விமென் போக மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல 13 வெண்கல இதில் வந்து காணிக்கை பெட்டி செவர்களில் வந்து பதிக்கப்பட்டிருக்குமா, ட்ரம்பட் மாதிரி அந்த ஷேப்பில் வந்து இருக்குமா தேவாலயத்தில். அதில் வந்து ஒவ்வொரு காணிக்கை பெட்டியும் வந்து ஒவ்வொரு காரியத்துக்குன்னு வச்சுருப்பாங்களாம். ஃப்ரீ வில் ஆஃபரிங் அப்படின்னு கொடுக்கறது, அது மாதிரி வுட்டு வந்து காணிக்கையாக கொடுக்கறது, இன்சென்ஸ் இந்த தூபவர்க்கங்கள் இதெல்லாம் வந்து காணிக்கையாக கொடுக்கறது, இந்த மாதிரி ஒன்றுக்கும் வைத்திருப்பாங்களாம். அப்போது இப்படி நிறைய காணிக்கை பெட்டி இருக்குது. நிறைய பேர் வந்து போட்டுட்டு போயிட்டு அந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்போ இதில் வந்து ஒரு ஏழை விதவை அதில் 2 காசை போடுகிறதை கண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது காசு 2 காசு அப்படிங்கிறது வந்து என்ன சொன்னாங்கன்னா லெப்டா அப்படின்னு சொன்னாங்க. ஏன் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொன்னால், அந்த 2 காசுங்கிறது வந்து அதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த ஏழை விதவை வந்து எதை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ லெப்டா அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஒரு சின்ன வெண்கல காயின். அது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா 128 லெப்டா வந்து கிடச்சிது அப்படின்னு சொன்னால், அது ஒரு நாளுக்கு ஒரு கூலியால் செய்கிற வேலைக்குரிய சம்பளம், ஒரு டினாரியஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அப்போது ஒரு டினாரியஸ்க்கு வந்து 128 லெப்டா வேணும்னா இவங்க கையில் 2 லெப்டா, 2 காசு அப்படிங்கிறது வந்து ஒரு லெப்டா, அதுதான் வந்து அவங்ககிட்ட இருக்குது. அப்போ அதை வந்து அவங்க போடுறாங்க. இப்போ தனக்குரியது எல்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒரு கூலியாளுக்குரிய ஒரு சம்பளம், ஒரு நாளுக்குரிய சம்பளம் 128 அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 2 தான். அப்படிங்கிறப்போ அவங்க எவ்வளோ வறுமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று. அதுக்கப்புறம் விதவைகளை வந்து பட்சிக்கிறாங்க வேத பாரகர் அப்படின்னு சொல்லி முந்தின இதில் நம்ம பார்க்குறோம். விதவைகளின் வீடுகளை பட்சித்து அப்படின்னு பார்க்குறோம். அப்போது எப்படி இவங்க வந்து கற்றுக் கொடுக்குறாங்க, வேத பாரகர் தானே கற்றுக் கொடுக்குறாங்க, அவங்க தான் ஸ்கிரைப்ஸ். அவங்க எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா, எவ்வளோக்கு எவ்வளோ உனக்குரியதை நீ வந்து கர்த்தருக்கு கொடுக்குறியோ அவ்வளோ தூரம் கர்த்தர் உன்னை பாதுகாப்பாக கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த காலங்களிலும் நிறைய பிரசங்கங்கள் வந்து அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு. நம்ம வந்து நம்ம கொடுக்கணும், எவ்வளோ வேணாலும் நம்ம கொடுக்கலாம். ஆனால் அவர்களுடைய அந்த ரபினிக் ட்ரெடிஷனில் அவங்களுடைய இது வந்து எப்படி இருந்ததுன்னா, நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் தேவனுக்கு முன்பாக இருக்கிற தகுதியும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இந்த ஏழை விதவை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு இருக்கிற மொத்தத்தையும் அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஹோல் சிஸ்டம், அந்த ரிலீஜியஸ் சிஸ்டமே வந்து உடஞ்சி தவறாக இருக்கிறது. ஆனால் அதில் இருக்கிற அந்த ஒரு ஸ்திரீ விதவை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய ஆசீர்வாதம் இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க தனக்குரியது முழுவதையும், அவங்க 2 காசுங்கிறப்போ 1 காசை வச்சுட்டு ஒன்று கூட அவங்க வந்து போட்டுருந்துருக்கலாம், அவங்க முழுவதையும் வந்து கொடுக்குறாங்க. அப்போ ஏற்கனவே அவங்களுக்குள்ளே இருந்த ஒரு நம்பிக்கை வந்து என்ன அப்படின்னு சொன்னால், நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாக யார் வந்து கடைபிடிக்கிறாங்களோ அவங்கள தேவன் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா மோசேயின் பிரமாணங்களில் நீங்கள் கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம், அவருக்கு கீழ்ப்படியலைன்னா சாபம் அப்படின்னு சொல்லும்போது, யாரெல்லாம் ரிச்சாக
வெல்த்தியாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கிறவர்கள் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து இருக்குது. அப்போ அவங்கள் மத்தியில் வந்து நிறைய பேர் வந்து காணிக்கை போட்டுட்ருக்குறாங்க. அப்போது ஒவ்வொருத்தருடைய காணிக்கையும் எப்படின்னா, நாங்கள் வந்து இந்த இடத்துல 4வது வசனத்தில் அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து தேவனுக்கென்று காணிக்கை கொடுத்தார்கள்னு போட்டிருக்கு. அந்த காணிக்கை அப்படிங்கிற வார்த்தை வந்து கிஃப்ட் அப்படிங்கிற அர்த்தத்தில் இருக்குது கிரேக்க மொழியில். அப்போ என்ன விளக்கம் அதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், தங்களுக்கு அதிகமாய் பரிபூரணம் அப்படின்னு சொல்லும்போது ஃபுல்னஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அளவுக்கு மேலாக ஆசீர்வதிக்கப்படும் போது தங்களுக்குரிய எக்ஸஸ் ஆன காரியங்களை வந்து ஒரு கிஃப்டாக நாங்கள் தான் இந்த ஆலயத்துக்கு கொடுக்குறோம், நாங்கள் கடவுளுக்கு கொடுக்குறோங்கிற எண்ணத்தில் அவங்க வந்து கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அப்போது ஒரு ஹியூமன் லாஜிக் படி இல்லை, இந்த உலகத்தில் கடவுளை பற்றி கற்றுக் கொடுக்குற இடங்களில் இருக்கிற எல்லாரும் அதை கற்றுக்கொள்கிறவர்கள் மத்தியில் இருக்கிற புரிதல் என்ன அப்படின்னு சொன்னால், அவருக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு ஆசீர்வாதம் அப்படிங்கிற புரிதலை மாற்றி காமிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து வந்து சொல்கிறாரு. இருதயத்தை தான் நான் பார்க்குறேன். அந்த இருதயம் வந்து தனக்குன்னு எதுவுமே தேவையில்லை, கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படிங்கிறதுனால அவங்க முழுவதுமாக கொடுக்குறாங்க. அப்போ தேவனாகிய கர்த்தர் வந்து எப்படி பார்க்குறாரு அப்படின்னா இருதயத்தை பார்க்குறாருங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். பின்பு சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்னபோது அவர், நீங்கள் பார்க்குற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்றார். ஆக்சுவலாக இது எப்படின்னு சொன்னால், இந்த கடைசி வாரம் பஸ்கா வரப்போகிற அந்த வாரத்தில் தான் வந்து இது நடந்துட்டு இருக்குது. இந்த டைமில் என்ன நடக்கும்னா, எருசலேமுக்கு அநேகர் வந்து வருவாங்க, பில்கிரிம்ஸாக வந்து வராங்க. அப்படி அவங்க வரும்போது ஒரே நாளில் பலியிடப்படுகிற மிருகங்களின் எண்ணிக்கை வந்து 30,000 27,000 ஒரே நேரத்தில் வந்து பலியிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ காணிக்கைகள் நிறைய உள்ளே வரும், நிறைய பேர் வந்து உள்ளே வருவாங்க. பொதுவாக அங்கே வந்து ஒரு 30,000 50,000 வரைக்கும் எருசலேமுக்குள்ளே ஜனங்கள் இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், அந்த காலகட்டத்தில் லட்சக்கணக்கில் வந்து ஜனங்கள் உள்ளே வருவாங்க எருசலேமுக்குள்ளே. அதனால் ரொம்ப ஒரு மாதிரி நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குமா, ஃபுல்லி பேக்டாக வந்து எருசலேம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல கூட்ட நெரிசலில் எத்தனையோ பேர் வந்து கொண்டு இருக்கிற நேரத்தில், காணிக்கை செலுத்தி கொண்டு இருக்கிற நேரத்தில் தேவன் வந்து அந்த பெண்ணை வந்து பார்க்குறாரு. மற்றவங்கெல்லாம் வந்து அந்த கற்களையும் ஏன்னா வெளியிலேருந்து நிறைய பேர் வராங்களே, அவங்கெல்லாம் அதை பற்றி சொல்லும்போது இயேசு கிறிஸ்து வந்து சொல்கிறாரு, நீங்கள் பார்க்குற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் அப்படின்னு சொல்லி. அப்போது என்ன அப்படின்னு சொன்னால், ஹியூமன்ஸ் அந்த மனுஷர்கள் உடைய பாவம், தேவனுக்கு விரோதமான காரியங்கள், இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் பெருகி கொண்டே போகுது. ஆலயம் அப்படிங்கிறத வந்து தங்களுக்குரிய பெருமையாகவே வைத்து அதனுடைய செழிப்பை பார்த்து தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறாருங்கிற ஒரு பெருமையோட, தேவனுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட எல்லாமே தலைகீழாய் மாறிக்கொண்டு இருக்கிறத தான் வந்து மனுஷங்க நம்பிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், நீங்கள் நம்பிக்கொண்டு இருக்கிற இந்த உலக காரியங்கள், தேவன் எதிர்பார்க்காத, தேவன் பிரியப்படாத காரியங்கள் எல்லாம் வந்து அழிந்து போகும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர்கள் அவரை நோக்கி, போதகரே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். அப்போது 2 கொஸ்டின் கேட்குறாங்க. இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம். ஸோ ஒரு அடையாளம் கேட்குறாங்க, ஏதாவது இருக்குமான்னு. அதே போல் எந்த காலத்தில் இது நடக்கும் அப்படின்னு. அதற்கு அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபித்தது என்றும் சொல்லுவார்கள், அவர்களை பின்பற்றாதீர்கள் அப்படின்னு சொல்லி. இப்போது நிறைய பேர் வந்து தங்களை மேசியா என்று காட்டிக்கொள்வாங்க அப்படிங்கிறது தான் அவர் வந்து சொல்கிறார். ஏன்னா மேசியா எப்போ வருவார் அப்படிங்கிறது தான் இஸ்ரவேலர்கள் யூதர்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போது தங்களை மேசியா என்று கடைசி காலத்தில் காட்டுறவங்க நிறைய பேர் வருவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து இவர் தாங்கிறத வந்து உறுதியாக நம்ம பற்றி கொண்டு இருக்கும்போது தான் வஞ்சிக்கப்படாமல் இருக்க முடியும். அதனால் அவர் சொல்கிறார், வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு. யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும்போது பயப்படாதிருங்கள், இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஸோ அடையாளம்னு ஒன்று கேட்டாங்கல்ல, அதுக்கு தான் அவர் வந்து இதெல்லாம் சொல்கிறாரு. முதல்ல மேசியான்னு சொல்லி அங்கங்கே நிறைய பேர் வந்து சொல்லப்படுவாங்க. ரெண்டாவது வந்து என்னென்னா, நீங்கள் யுத்தங்கள் கலகங்கள் எல்லாம் கேள்விப்படுவீங்க. அப்படிங்கிறப்போ உலகத்துக்குள்ளே இல்லை, அவங்க எருசலேமுக்குள்ளே வந்து நிறைய பொலிட்டிக்கல் ப்ரெஷர் ஏறுறது நம்ம வந்து பார்க்க முடியும். அதே போல் வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து ரெவல்யூஷன் நிறைய
ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து குரூப்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகி ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக எழும்புவாங்க. அதெல்லாம் வந்து அடையாளங்கள். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பயப்படாதீங்க. இதெல்லாம் வந்து காலம் வருகிறதற்கான ஒரு அடையாளம். அந்த காலம் வந்து உடனே ஆனால் வராது, கொஞ்சம் நீங்கள் சஃபர் பண்ணுவீங்கிறத அவர் சொல்கிறார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும், வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். இப்போது அந்த 10, 11, 9 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது எருசலேமை குறித்தான ஒரு அந்த காலத்துக்குரிய அடையாளத்தை சொன்னவர். திடீர்னு 10, 11 நம்ம பார்க்கும்போது இதை எப்படியும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் கடைசி காலங்களில் நடைபெற போகிற காரியங்களாக எடுத்துக்கலாம். ஸோ அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் அப்படின்னு சொல்லும்போது உள்ளே இருக்கிற பொலிட்டிக்கல் டிவிஷன்ஸ் வந்து வரும். அதே மாதிரி வெளியில் இருக்கிற ராஜ்யங்கள், ரோம ராஜ்யத்துக்கு எதிராக ராஜ்யங்கள் வரும் அப்படிங்கிறதும் வந்து 10வது வசனத்தில் வந்து அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி அப்படின்னு சொல்லும்போது இது அந்த எண்ட் டைம்ஸில் நடக்கிறதையும் வந்து நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகள் பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் உண்டாகும், வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும் அப்படின்னு சொல்லும்போது இயற்கை வந்து அந்த ஒரு எப்படி ஒரு கர்ப்பத்திலிருந்து பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்பாக ஒரு வேதனை இருக்குமோ அதே போல் நம்ம மனுக்குலம் மீட்கப்படுவதற்கு முன்பாக வந்து முற்றிலுமாக தேவனிடத்தில் வந்து நம்ம செல்வதற்கு முன்பாக இயற்கை முழுவதும் வந்து பிரசவேதனைப்படுகிறது அப்படின்னு சொல்லி ரோமரில் நம்ம வந்து பார்க்குறோம்ல, பவுல் சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி வந்து இதை இயேசு கிறிஸ்து சொல்கிறத நம்ம பார்க்குறோம் பல இடங்களில் அப்படின்னு சொல்லும்போது ஃப்யூச்சரில் இந்த எண்ட் டைம்ஸில் வந்து மகாபூமி அதிர்ச்சிகள் பஞ்சங்கள் எல்லாம் வந்து வரும். இவைகள் எல்லாம் நடப்பதற்கு முன்னே, அப்போ இதெல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெபாலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். அப்போ இது வந்து சீஷர்களை குறித்தும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஃபாலோவர்ஸ் யாரெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்துவை உண்மையாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் வரப்போகிற உபத்திரவங்களை குறித்தும் அந்த காலகட்டங்களில் வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறார் அந்த முடிவு காலத்தில். அப்போ இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன் என் நாமத்தின் நிமித்தம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த இடத்துல 2 காரியம் எப்போவுமே நம்ம லூக்கால கடைசியில் பார்த்துட்டு வந்த மாதிரி தான். 70வது ஏடியில் நடக்கிற எருசலேமுக்கு வருகிற நியாயத்தீர்ப்பு, 2வது உலகத்திற்கு வருகிற நியாயத்தீர்ப்பு, அது இன்னும் வரப்போகிற காலத்தில் நடக்க இருக்கிறது. அப்போ இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன் என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் வந்து உங்களை பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அவருடைய நாமத்தில் விசுவாசமாக இருந்து அவருடைய உபதேசத்தை சொல்லுகிறவங்களுக்கு விரோதமாக எல்லாம் நடக்கும் அப்படின்னு. ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிறது இது இங்கிலீஷில் எப்படி கொடுத்துருக்குன்னா, யூ வில் பியர் விட்னஸ் டு மீ இல்லை டெஸ்டிமனி டு மீ. அப்போ நீங்கள் வந்து என்னால் என்னுடைய நாமத்து நிமித்தம் நீங்கள் வந்து உபத்திரவப்படும்போது நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க அப்படிங்கிறத அவர் சொல்லுவார். அப்போ அவருடைய சீஷர்களுக்கும் சரி பிற்காலத்தில் அவருடைய பிள்ளைகளுக்கும் சரி தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து நியாயத்தீர்ப்பு நடக்கும்போது அவருடைய பிள்ளைகள் வந்து இந்த உலகத்திற்கு சாட்சியாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆகையால் என்ன உத்தரவு சொல்லுவோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் தேவனுடைய ராஜ்யம் வந்து வரப்போகிறது அப்படின்னு சொல்லி, இல்லை நியாயத்தீர்ப்பு வந்து நடக்க போகிறது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். அப்போது நீங்கள் உபத்திரவத்துக்குள்ளே போகும்போது நம்ம என்ன சொல்லணும், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நிற்கணும் அப்படிங்கிற தேவையில்லை, என்ன சொல்லணும் அப்படிங்கிறது தேவையில்லை. அந்தந்த நேரத்தில் வந்து நீங்கள் பேசுவதற்கான ஞானத்தை தேவன் கொடுப்பாருங்கிறது தான் வந்து அவர் அடுத்து சொல்கிறார். ஆகையால் என்ன உத்தரவு சொல்லுவோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். இதுதான் வந்து பேதுரு அவருடைய சீஷர்கள் எல்லாம் வந்து பிற்காலத்தில் பேசும்போது யாராலும் எதிர்த்து நிற்க முடியலை, பவுலவங்கெல்லாம் வந்து பேசும்போது அதை தான் வந்து தேவன் இங்கே சொல்கிறார். அப்போ அப்படிப்பட்ட வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். பெற்றாராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களினாலும் சிநேகிதராலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள், உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். அப்போது அந்த 70வது ஏடிக்கு முன்பாக 66லேருந்து 70க்குள்ளே தான் வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷன் வந்து நடக்குது. ஸோ அந்த டைமில் வந்து அநேகர் மேசியா அங்கங்கன்னு வந்து வர்றாங்க, குரூப்பிசம் வந்து ஃபார்ம் ஆகுது, ரோமர்கள் யூதர்களுக்கு விரோதமாக பிரச்சனைகள் வருது, எருசலேம் தேவாலயத்துக்குள்ளாக வந்து பிரச்சனைகள் வருகிறது, பிரிவுகள் உண்டாகிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து கூட்டங்கள் எழும்புறாங்க. அப்போது உங்களுக்குள்ள என்னது பெற்றாராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஜீவித்து கொண்டு இருக்கும்போதே அவரை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா
ஆலோசனை சங்கத்தில் இல்லை யூதர்களுடைய ஜெப ஆலயத்துக்குள்ளே நாங்கள் செல்ல முடியாதுங்கிற காரணத்துக்காக இல்லை பதவியின் காரணத்திற்காக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்க இருக்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல அவர் சொல்ல வர்றது வந்து என்னன்னா, குடும்பங்களுக்குள்ள பிரிவு. ஒரு வசனம் நம்ம பார்த்தோம், லூக்கால சமாதானத்தை நான் உண்டாக்க வரல, உங்களுக்குள்ள வந்து பிரிவினை உண்டாக்க வருதுன்னு சொல்லும்போது, இயேசு கிறிஸ்துவ நாமத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் வந்து ஒரு வீட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்களை எதிர்த்து நிற்கிறவங்களும் அதே வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாயும் அழியாது அப்படின்னு சொல்றாரு. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். 19 வரைக்கும் ஒரு பகுதி. என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் தலைமையில் ஒன்றாயினும் அழியாது அப்படின்னு சொல்லும்போது, இதை நம்ம இஷ்டம் போலலாம் வியாக்கியானம் பண்ணக்கூடாது. இது எதை குறிக்குது அப்படின்னா, நித்தியத்தை குறிக்கிறது. உங்களுடைய ஆத்மாவை வந்து குறிக்கிறது. உங்களுடைய ஆத்மா வந்து அழிந்து போகாது, உங்களுடைய தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது அப்படின்னு சொல்லும்போது, அந்த அற்பமாக எண்ணப்படுகிற அது எண்ண முடியாத அந்த தலைமயிறு கூட வந்து தேவனுடைய கரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் இந்த இடத்துல உபத்திரவப்பட்டாலும் மற்றவர்களால் பகைக்கப்பட்டாலும் உங்களுடைய ஜீவன், உங்களுக்கு வரப்போகிற கஷ்டங்கள் எல்லாமே வந்து தேவனுடைய சித்தம் இல்லாமல் எதுவுமே வந்து நடக்க போகிறதில்ல அப்படிங்கிறது தான் வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போ எதுவுமே ஒன்றாகிலும் அழியாது அப்படின்னு சொல்லும்போது நித்தியமான வாழ்க்கை வந்து உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இவங்களுக்கு வருகிற சஃபரிங்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவையே வந்து ரொம்ப கொடூரமாய் கொலை செய்வாங்க. அதை விட பயங்கரமாக வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களுக்கு வந்து உபத்திரவங்கள் வரப்போகிறது. அதனால தான் அவர் இது எல்லாத்தையுமே முதல்ல சொல்லிட்டு தேற்றவாளன் உங்களுக்கு நான் கொடுப்பேன் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாரு. ஏன்னா இவங்க படப்போகிற உபத்திரவம் வந்து மனிதர்கள் படுகிற உபத்திரவத்தை தாங்க முடியாத அளவுக்கு இவங்களுக்கு இருக்கும். அந்த நேரத்தில் இவங்க தேவனை தூஷிக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம். அப்போ அதற்கு வந்து பொறுமையாக உங்களோட ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது வந்து அவர் வந்து சொல்கிறார். அப்போ இதை வந்து நம்மளுடைய லைஃப்பில் இப்போ இதை வந்து சீஷர்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கும்போது இந்த லூக்கா பகுதியை, அதே மாதிரி நம்ம சுவிசேஷ பகுதியில் இந்த லாஸ்ட்டாக வருகிற இந்த போர்ஷன்ஸ் முடிவு காலத்தில் சம்பவிக்கிற காரியங்கள்னு வாசிக்கும் போது எப்போவுமே அந்த 70வது ADயும் வந்து நம்ம பார்த்துக்கிடணும். இன்னொன்று வந்து ஃப்யூச்சரில் நடக்க போகிறது அப்படிங்கிற 2 கண்ணோட்டத்துலேயும் தான் நம்ம வந்து இதை பார்த்துட்டு வரணும். ஸோ அப்படி சொல்கிறாரு, எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்று என்று அறியுங்கள். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கொஸ்டின் வந்து என்ன, 7வதுல இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம். ஸோ அதுக்கு தான் அவர் வந்து ஒன்று ஒன்றா சொல்லிட்டு போகிறாரு. எருசலேம் எப்படி சூழ்ந்திருக்குமோ சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது, இப்போ இதுதான் அந்த காலம். அப்போ வந்து அழிவு சமீபமாயிடுச்சு அப்படின்னு நீங்கள் பண்ணுங்க. அப்போ எருசலேம் அப்படிங்கிறது வந்து அந்த தேவாலயத்தை பற்றி தான் இப்போ ஆரம்பித்து, அந்த தேவாலயம் கற்களினாலும் காணிக்கைகளினாலும் அலங்கரிக்கப்பட்டதை சொல்லும் போது தான் இவர் வந்து இப்படி ஆரம்பிக்கிறாரு. அப்போ இந்த எருசலேம் வந்து எப்படி வந்து சேனைகளால் சூழப்படும் அப்படின்னு சொல்லும்போது, இது எருசலேமுக்குள்ளே யாருமே வர முடியாதுங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை இந்த மக்களுக்குள்ளே இருந்தது. ஏன்னா தேவன் அவங்க கூட இருக்கிறாரு, அந்த ஆலயத்தில் தான் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு புரிதல். அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, எருசலேம் வந்து சேனைகளால் சூழப்படும் அப்படின்னு சொல்லி. இது எப்போ நடந்தது அப்படின்னா அந்த 66லேருந்து 70வது ADயில் வந்து ரோமர்கள் முற்றிலுமாக வந்து எருசலேமை அழித்து போடுறதை நம்ம பார்ப்போம். அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகவும், எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும், நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமலும் இருக்க கிடவர்கள். அவங்களுக்குள்ள என்ன ஒரு இது எப்பவுமே உண்டு அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு ரெவல்யூஷன் பிரச்சனைகள் இதெல்லாம் வரும்போது எல்லாரும் எருசலேமுக்குள்ளே ஓடி வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்கு சொல்லப்பட்டு வந்திருக்கிறது. இத்தனை வருஷ காலமாக யூதர்களுக்கு அவங்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது தேவனுடைய இடம் எருசலேமுக்குள்ளே ஓடி வர்றது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, எருசலேமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சூழப்பட்டு இருக்கும் சேனைகளால். அதனால் நீங்கள் யூதேயாவில் இருக்கிறவங்க வந்து மலைகளுக்கு ஓடி போகணும். எருசலேமில் இருக்கிறவர்கள், இப்போ எருசலேம்ங்கிறது சென்டர், அது யூதேயாவில் இருக்குது. அப்போ யூதேயாங்கிறது அவுட்டர் ஸ்கர்ட்ஸ் மாதிரி. ஸோ யூதேயாவில் இருக்கிறவங்க மலைகளுக்கும், எருசலேமில் இருக்கிறவங்க வந்து எருசலேம்லேருந்து வெளியில் போயிருங்க அப்படின்றதும், நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமல், அதாவது எருசலேமுக்குள்ளே யாரும் பிரவேசியாமல், மற்ற சுற்றி இருக்கிற யூதேயாவில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற அந்த நாடுகளில் இருந்து நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, எருசலேமுக்குள்ளே வராதிங்க, நகரத்துக்குள் பிரவேசியாமலும் இருக்க கடவர்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ எருசலேமை ஒரு பாதுகாப்பான ஒரு இடம், தேவனுடைய ஸ்தலம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்ருக்கிறீங்க.
அது வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே நீங்கள் நம்பவே முடியாத அளவுக்கு மாறி போகும் அப்படிங்கிறத அவர் சொல்வார். இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு நியூஸாக தான் இருந்திருக்கக்கூடும். ஏன்னா அவங்க அவ்வளோ பக்தி வைராக்கியமாக அவ்வளோ தூரம் அந்த ஆலயத்துலேயும் நம்பிக்கை கொண்டு இருக்கிறவங்க. எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரிகட்டும் நாட்கள் இவைகளே. அப்போ நீதியை சரிகட்டுவேன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் அநேக இடங்கள்ல அவர் வந்து சொல்கிறாரு. அப்புறம் அதிபதி வருவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, மீசியா வருவார் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகள் இருக்கிறதுல அதெல்லாம் நிறைவேறுகிற நாட்கள் வந்து இதுதான் அப்படின்னு சொல்கிறார். எப்பொழுது சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்வி அடையாளம் என்ன, அதை வந்து அவர் கன்க்ளூட் பண்ணுறார். அந்நாட்களில் கற்பவைகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, பூமியின் மேல் மிகுந்த இடுக்கமும் இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கினையும் உண்டாகும். எந்த ஜனம்? இஸ்ரவேல் ஜனத்துக்கு கோபாக்கினை உண்டாகும். பூமியின் மேல் மிகுந்த இடுக்கன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடங்கள் யூதேயா, எருசலேம், அந்த இதில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப சஃபர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது சொல்கிறார். அந்நாட்களில் கற்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ அப்படிங்கிறப்போ பஞ்சம், ஏன்னா யுத்தம் வருது, பஞ்சம் வருது, அந்த டைமில் அவங்க வந்து ஃபுட்டுக்காக ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு ஹிஸ்டாரியன் ஜோசபஸ் அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டாரியனுடைய பேப்பர்ஸ், அவருடைய புத்தகத்துலேருந்து தான் வந்து நிறைய விளக்கங்கள் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அவர் அந்த காலத்தில் இருந்தவர். இப்போ அவர் வந்து என்ன எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், இந்த உபதேசங்களையெல்லாம், இந்த வார்த்தைகளையெல்லாம் கேட்ட அநேக யூதர்கள் வந்து இயேசு கிறிஸ்து சொன்னது போலவே நிறைய பேர் எஸ்கேப் ஆகி வந்து வெளியே போயிருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில். அதே போல் நிறைய பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க. பிரசவத்தில் இருந்தவங்க, கர்ப்பமாக இருந்தவங்க, பால் கொடுக்குறவங்க, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைங்களுக்காக வந்து உணவை பெற்றுக்கொள்ள முடியாது போராடி மறித்து அந்த மாதிரிலாம் வந்து சஃபர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத அவர் குறிப்பு எழுதி வைத்திருக்கிறார் ஜோசபஸ் அப்படிங்கிறவர். இப்போ இதெல்லாம் நிறைவேறிருக்கு. பட்டய கற்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். அதாவது சிதறடிக்கப்படுகிறாங்க. அதை நம்ம அப்போஸ்தலர்ல வந்து நம்ம பார்க்குறோம், எப்படி சீஷர்கள் வந்து சிதறடிக்கப்பட்டு வெளியே போகிறாங்க. அதனால தான் அப்போஸ்தலர்ல அவர் வந்து முதல்ல வந்து அவர் சொல்லும்போது அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம்னு சொல்லும்போது இனிஷியலாக அவங்க எருசலேமில் இருக்கிறாங்க, அடுத்து யூதேயா இருக்கிறாங்க. இது அழிக்கப்படும் போது, இந்த யூதேயா எருசலேம் வந்து முழுவதும் அழிக்கப்படும் போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே ஓடுறாங்க. அதில் தான் இவங்க சமாரியாவுக்கு போக முடியுது. அப்புறம் பூமியின் கடைசி பரியந்தம்னு சொல்லும்போது வெளியே போகிறாங்க. ஸோ இது நிமித்தம் நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்படின்னு சொன்னார்ல, நீங்கள் உபத்திரவப்படுவீங்க, நீங்கள் சாட்சிகளாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னது வந்து இந்த காரியம்தான். இப்போ அப்போஸ்தலரையும் லூக்கா தான் எழுதுறாரு. அதனால் அவர் இதுலேருந்து அப்படி கண்டினியூ பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். சரி, அப்போ சூரியனில் பட்டயக்கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிதறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். அப்போ அது வரைக்கும் எருசலேம் அந்த தேவாலயம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். யூதர்கள் வந்து உள்ளே வந்து காணிக்கை கொண்டு வரணும் அப்படின்னாலே சேக்கல் தான் கொண்டு வரணும். மற்றவங்க யூஸ் பண்ணுற அந்த சீசருடைய காணிக்கை கொண்டு வரக்கூடாது, அதாவது அந்த காயின் இருக்கக்கூடாது அவங்ககிட்ட. அப்படி இருந்த ஐடலேட்ரி. ஸோ அந்த அளவுக்கு வந்து வெறும் யூதர்களால் நிரப்பப்பட்டிருந்த அந்த ஒரு இடம், ஸ்தலம் எருசலேம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா புறஜாதியாரால் நிரப்பப்படுகிறது. அப்போ புறஜாதியார் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எதை? எருசலேம். இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ரோமர் வந்து ஆட்சி செய்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் யூதர்களுக்கு அவங்க கொடுத்து வச்சுருந்தாங்க, உரிமை கொடுத்து வச்சுருந்தாங்க. தேவாலயத்தின் காரியங்களெல்லாம் யூதர்கள் செய்யலாம். அதனால தான் பரிசேயர், வேதபாரகர் இங்கே எல்லாமே இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த 70வது ஏடிக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னா எல்லா யூதர்களும் வந்து சிதறடிக்கப்படுகிறாங்க. தேவாலயம் ஒன்றுமே இல்லாமல் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னா தீ வச்சிடுறாங்க. 70வது ஏடியில் டைட்டஸ் அப்படிங்கிறவர் வந்து அவர் தான் அந்த ரோம படையோட வந்து தீ வச்சிடுறாரு தேவாலயத்துக்கு. அப்போ இந்த தங்கம் இதெல்லாம் வந்து உருகி கல்களுக்கு இடையில வந்து போகும்போது அந்த ரோம சோல்ஜர்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா எல்லா கல்களையும் எடுத்து அந்த தங்கத்தெல்லாம் எடுக்கிறதுக்காக, கொள்ளையடிப்பதற்காக வந்து அதெல்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க. அதனால் என்ன ஆயிடுதுன்னா ஒரு கல் மேலே ஒரு கல் இராதபடி அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே வந்து போயிடுச்சு. ஸோ அப்படி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா ரோமர்களுக்குள்ளேயும் யூதர்களுக்குள்ளேயும் வந்து இதாகி எத்தனையோ மில்லியன் யூதர்கள் வந்து அந்த காலத்தில் அழிந்து போயிடுறாங்க. 97,000 பேர்கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா அடிமைகளாக ரோமர்களால் எடுத்துக்கொள்ளப்படுகிறாங்க. இதெல்லாம் நம்ம வந்து முன்னாடி ஒரு அதிகாரத்தில் வாசிக்கும் போது கூட
சிலர் வந்து விட்டுவிடப்படுவார்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த அடிமைகளாக எடுத்துக்கொள்ளப்படுகிறாங்க. ஒரு சிலர் வந்து உள்ளேயே வந்து அழிந்து போயிடுறாங்க. மில்லியன் கணக்கான யூதர்கள் வந்து மறுத்து கொலை செய்யப்படுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அந்த 70வது ஏடியில். அதனால எல்லாம் தப்பிச்சு ஓடுறாங்க. அப்படி வெளியில் ஓடி போனவங்கெல்லாம் வந்து அநேகர் சாட்சிகளாக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாக வந்து இருந்தாங்க. புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு வரைக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்போது அந்த ஆலயம் அப்படிங்கிறது வந்து ஏரோது கட்டின ஆலயம் தான். ஆனால் அவர் யூதர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்து ஒரு அலையன்ஸில் வச்சு அந்த மாதிரி தான் அவர் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். இப்போ இந்த ஆலயத்தை நீங்கள் நம்பி இருந்தீங்க, இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறமும் மேசியா வந்ததுக்கப்புறமும் தேவன் யாருன்னு புரியாமல் ஆலயத்தின் மேலே உங்கள் கண்கள் இருந்தது. அதனால் அந்த ஆலயத்தை தேவன் வந்து அழித்து போட்டார். அதுக்கப்புறம் சுவிசேஷம் வந்து வெளியே பரவ ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த ஏரியாவை, அதாவது எருசலேம் அப்படிங்கிற இடத்த அநேகர் வந்து கான்கேர் பண்ணுறாங்க. இன்றைக்கு வரைக்குமே பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிறது நம்ம அதுதான் பார்க்குறோம். 1900 சம்திங்கில் தான் வந்து இஸ்ரேலர்கள் வந்து யூதர்கள் உள்ளே வராங்க. இஸ்ரேல் அப்படிங்கிறது இங்கே வருது திரும்ப. அதுக்கப்புறம் எருசலேம் வந்து அதன் தலைநகரமாகும் அப்படின்னு சொல்ல மாதிரி டெல் அவிவிலிருந்து இப்போ தான் எருசலேம் வந்து தலைநகரமாயிருக்கு. அப்போது அத்தனை காலங்களும் வந்து எருசலேம் அப்படிங்கிறது யூதர்களே இல்லாதபடிக்கு, ஒன்றுமே இல்லாதபடிக்கு போய் வேறு மக்கள் எல்லாம் உள்ள வந்து குடியேறாங்கல்ல, அதுதான் புறஜாதியாரின் காலம். ஸோ அவர்களுடைய காலம் நிறைவேறும் வரைக்கும், புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும்னா எண்ட் டைம்ஸ். இப்போ எப்படி இஸ்ரவேல் வந்து முழுவதுமாக அவங்க வந்து திரும்ப வரதை நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ அது வந்து கடைசி காலத்துக்கான ஒரு அறிகுறி. நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். அது வரைக்கும் புறஜாதியாரால் மிதிக்கப்படும் சொல்லும்போது அந்த கோர்ட்யார்ட் ஆஃப் ஜென்டைல்ஸ்ன்னு நம்ம பார்ப்போம்ல, அதில் தான் வந்து புறஜாதியார்கள் நிற்க முடியும். தேவாலயத்துக்கு பக்கத்தில் வர முடியாது. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கமும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்க்கிறதுனால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். இது அவங்களுடைய காலங்களில் வந்து எப்படி இருந்ததுன்னா, ஃபுல்லாக தீனால் எரிக்கப்பட்டு எங்கே பார்த்தாலும் ரத்தமாக கொலை செய்யப்பட்டு அப்படின்னு இருக்கும்போது வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படுது அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் கார்மேகத்தினாலும் அதுக்கப்புறம் பூமியெல்லாம் வந்து அசைகிறதுனாலும் இந்த எல்லாம் இடிந்து விழுந்து இந்த காரியங்கள்லாம் நடக்கிறது தான் வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி எழுதப்பட்டிருக்கிறது. சூரியனிலும் சந்திரனும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும் அப்படின்னு சொல்லும்போது எப்பவும் இருக்கிற இயற்கை வந்து மாறி இருக்கும். ஏன்னா யுத்தம் அவ்வளோ தூரம் வந்து பெருசாக இருக்குது. இப்போ நம்ம யுத்தத்தை பார்க்கும்போது வானத்தில் அடையாளங்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய நம்ம வானத்தில் வந்து நம்ம பார்க்குறோம். ஏவுகணைகள் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம். இந்த சைஸ் நிறைய வந்து பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே யுத்தம் அப்படின்னு சொல்லும்போது நேச்சர் வந்து ஒரு மாறுதலை காமிக்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்போ அதை தான் அவர் வந்து சொல்கிறார். ஸோ இதையும் நம்ம வாசிக்கும்போது அவங்களுடைய பீரியட்லேயும் ஃப்யூச்சர் டைம்ஸ்லேயும் வரப்போகிற காரியத்தை வைத்து நம்ம அதை பார்க்குறோம். இப்போ மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். உள்ளே இருக்கிறவங்களுடைய, அதாவது யுத்தம் வரும்போது எவ்வளோ சோர்வு வருதுன்னு நம்மளுக்கு தெரிகிறது. அதுதான் அவர் வந்து சொல்கிறார். ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்து இருக்கிறதுனால மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். வெறும் யுத்தம் வர்றதுனால வந்து வெறும் சண்டை மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் நடக்கிற வியாதிகள் வருகிறது, வறுமை வருகிறது, உள்ளுக்குள்ளே வந்து போராட்டங்கள் மனிதர்களுக்குள்ளே வருகிறது, திருடு கொள்ளை என்னெல்லாமோ வந்து நடக்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருக்கிறதுனால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். அப்போது இதில் 2 காரியமாக பார்க்குறோம். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, சோர்ந்து போய் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள மனது இல்லாமல் பயத்தினால சோர்ந்து போய் இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் அவருடைய சீஷர்கள், அவருடைய பிள்ளைகள் இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது அவருடைய சீஷர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கிறதுனால, அது என்ன மீட்பு? மகிமை அடைதல், தேவனோடு வந்து கடைசியில் போய் சேர போகிறோம் அப்படிங்கிற அந்த மீட்பு சமீபமாக இருக்கிறதுனா நீங்கள் நிமிர்ந்து பார்த்து, அப்போ நம்ம வந்து பயப்படக்கூடாது, நம்ம கலங்க தேவையில்லை, ஏன்னா நம்ம அவருக்குள்ள தான் போகிறோம் அப்படிங்கிறது. உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்ற. அதனால தான் சீஷர்கள் வந்து எத்தனை உபத்திரவப்பட்டாலும் அவங்க பாட்டுக்கு வந்து துணிந்து அவருக்கு வந்து நின்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அவங்க எங்கேயுமே பயப்படல. தேவனுடைய வல்லமையை அவங்க பெற்றுக்கொண்டதுலேருந்து அவங்க எழும்பி தேவனுக்கு எதிர்த்து ஊழியம் செய்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள் அப்படின்னு சொல்லும்போது
ஃப்யூச்சரில் செகண்ட் கம்மிங்கில் அவர் வர்றதை எல்லாருடைய கண்கள் காணும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்க்குறோம். அதே போல் தேவனுடைய நியாயத்திற்கு தேவன் வருகிறதை காண்பிக்கிறது. இப்போ ஒவ்வொரு நம்ம பழைய பாட்டில் வந்து சோதம் குமாராவில் தேவனுடைய நியாய தீர்ப்பு அப்படின்னு சொல்லும்போது வானத்திலேருந்து அக்கினி இறங்குகிறது அப்படின்னு சொல்லும்போது அது தேவன் இறங்குகிறது போல் தேவனுடைய கோபாக்கினை வந்து அவர் ஊற்றுகிறார் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி நம்ம புரிந்து கொள்கிறோம். அதே போல் இங்கே மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் வரும்போது அப்படின்னு சொல்லும்போது மனுஷகுமாரன் அப்படின்னு எங்கெல்லாம் லூக்கால அவர் சொல்கிறாரோ நம்ம உடனே தானியல் ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த ஞாபகத்தில் வச்சுக்கிடணும். அப்போ இவங்களுக்கு வந்து அவர் சொல்லும்போது மனுஷகுமாரன் வெளிப்படும் போது என்ன நடக்கும் தானியல் சொல்லியிருக்கிறாரு. அதுதான் அவங்களுடைய கடைசி நாள், அதாவது யூதர்களுடைய கடைசி காலம். அப்போ மனுஷகுமாரன் வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர் நியாய தீர்ப்பு வருகிறத வந்து அவங்க காணுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதே போல் கடைசி காலங்களில் அவர் வருகிறதையும் காண்பார்கள் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு விளக்கம் கொடுக்காங்க. ஸோ ரெண்டையுமே வந்து நம்ம எடுத்துக்கொள்ளணும். அன்றியும் அவர்களுக்கு ஒரு உண்மையை சொன்னார். அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள், அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபித்திருக்கு என்று அறிகிறீர்கள். எந்த ஒரு மரமுமே வந்து அது துளிர்க்கிறதுனா ஏதோ ஒரு சீசன் ஒன்று புதுசாக ஆரம்பிக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல். அப்போ அத்தி மரம் அப்படிங்கிறது எருசலேம் தான் குறிக்கிறது. அப்போ அத்தி மரத்தையும் மற்ற மரங்களையும் பாருங்கள்னா எல்லாத்தையுமே அவர் வந்து சொல்கிறாரு. துளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபிக்கிறது என்று அறிவீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்றுன்னா ஏற்கனவே முதல்ல இருந்தே தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாரு. இந்த இடத்துல சமீபமாயிற்று அப்படிங்கிறது வந்து அவரோடு கூட வந்து வாழப்போகிறோம் அப்படிங்கிறது, அவருடைய ராஜ்யத்தில் அவரோடு கூட வாழப்போகிறோம் அப்படிங்கிறது. எப்படி இஸ்ரவேலுக்கு மாத்திரம் சுவிசேஷம் அல்ல, புறஜாதிகளுக்கும் சுவிசேஷம், அப்போ தேவனுடைய ராஜ்யம் எல்லாருக்கும் அப்படிங்கிறத லூக்கா சொல்லிகிட்டே வரதை இந்த இடத்துல அவர் ஒரு கன்க்ளூஷன் மாதிரி கொண்டு வரதை நம்ம பார்ப்போம். அப்போ தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள் அப்படின்னு சொல்லும்போது 70வது ADக்கு அப்புறம் புறஜாதிகளுக்கும் சுவிசேஷம் செல்ல போகிறது. தேவனுடைய ராஜ்யம் உலகளாவில் வந்து பரவ போகிறது பூமியின் கடைசி பரியந்தம் அப்படின்னு. இன்னொன்று செகண்ட் கம்மிங்கில் தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லும்போது அவரோட கூட அவருடைய பிள்ளைகள் அவருடைய ராஜ்யத்தில் வாசமாக இருப்போம் அப்படிங்கிற ரெண்டு விதத்தில் நம்ம எடுத்துக்கிறோம். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இங்கெல்லாம் அவர் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறதோ அதெல்லாம் வந்து ஒரு அத்தாரிட்டியோடு அவர் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி அப்படின்னா ஒன்று 70வது ADயில் நிற்கிற அந்த சீஷர்கள், தேவனுடைய சீஷர்கள் வந்து இருப்பாங்க. இந்த அழிவு நடக்கும்போது 70வது ADயில் இருந்தாங்க எல்லாரும். அப்போது அந்த அழிவு நடக்கும்போது நீங்கள்லாம் இருந்து பார்ப்பீங்க. இன்னொரு விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், ஃப்யூச்சரில் இயேசு கிறிஸ்து என்னுடைய 2வது வருகை இருக்கும் வரைக்கும் இஸ்ரவேல் அப்படிங்கிற சந்ததி அழிந்து போகாது. அந்த ரேஸ் வந்து கண்டிப்பாக அவங்க இருப்பாங்க. அப்போ இவைகளெல்லாம் சம்பவிக்கும் இந்த சந்ததி ஒளிந்து போகாது அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி வந்து எடுத்துக்கொள்கிறோம். ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே சொல்லுகிறோம். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. ஸோ ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிற ஏசாயா 40:8 சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனத்தை வைத்து அவர் வந்து சொல்கிறார், அவருடைய வார்த்தை வந்து ஒளிந்து போகாது. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாக இருங்கள். இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து அடுத்த பஸ்கா வருகிறது, அவங்க வந்து பஸ்காவில் நான் ஏற்கனவே சொன்னது போல் அவ்வளோ கூட்டம் உள்ளே வர போகிறாங்க, பலி செலுத்த போகிறாங்க. அது ஒரு பண்டிகை, பெரிய ஒரு பண்டிகையாக அவங்க வந்து கொண்டாட போகிறாங்க. பஸ்கா பண்டிகை, அதை ஃபாலோ பண்ணி புளிப்பில்லாப்ப பண்டிகை. ஸோ அப்படி ஒரு இது நடக்க போகிறதுனால அவர் வந்து சொல்கிறாரு, உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் இந்த உலகத்தின் காரியங்களினாலும் பாரம் அடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத, நீங்கள் பாரம் அடையாதபடிக்குன்னா நீங்கள் அதிலே ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இது எந்த காலத்தில் சம்பவிக்கும், எப்படி சம்பவிக்கும், எப்படி நீங்கள் அறிந்து கொள்ளணும், அதுக்கு அடையாளம் என்ன, எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் வந்து இந்த உலகத்தின் இதில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இது உங்களுக்கு கண்களுக்கு தெரியாது. அதுதான் அவர் சொல்கிறார், நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாக இருங்க. ஆல்ரெடி வந்து மனுஷகுமாரன் வருகிற நாள் வந்து நினையாத வேளையில் தான் அவர் வருவார் அப்படிங்கிறது அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்போது யாருக்குமே அந்த வேலை வந்து தெரியாது. ஆனால் காலம் எப்பொழுது சமீபிக்கும், எப்படி சம்பவிக்கும் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அவர் வந்து அடையாளம் சொல்லிட்டதுனால எச்சரிக்கையாக இருக்கும், எப்போ வேணாலும் வரலாம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை நம்மளுக்கு வேணும்னா நம்ம என்ன செய்யணும்
அப்படிங்கிறத அவர் சொல்றார். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஏன்னா பூமியின் மேலே குடியிருக்கிறவங்க அப்படின்னு சொல்லும்போது உலகத்தாரை இவர் சொல்றாரு. அவங்களுக்கு அது தெரியாது, அதனால அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, ஹாவ் அ ரிலேஷன்ஷிப் வித் காட். எப்பொழுதுமே கடவுளோட ஒரு ரிலேஷன்ஷிப்பில், ஒரு ஐக்கியத்தில் நீங்கள் இருங்க. சும்மா கண்ணமுடி அப்படி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறதுல உண்மையான ஒரு மனதோட அவர் இப்படி காரியங்களை சொல்லியிருக்கிறார். அவருடைய உபதேசங்களில் நிலைத்திருப்பது எப்படி, மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவது எப்படி அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் காரியத்தை ஃபோக்கஸ் பண்ணி அவருடைய உபதேசங்களை கற்றுக்கொண்டு அதன்படி கீழ்ப்படிய பிரயாசங்களை எடுத்து இருக்கிறது தான் ஜெபம் பண்ணிங்கிற அந்த ஒரு உறவை அது குறிக்கிறது. அப்போ ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லும்போது, எங்களுக்கு தெரியலையேன்னு நீங்கள் இருக்கிற அளவுக்கு இருந்துடாதீங்க அப்படிங்கிறது சொல்கிறார். அவர் பகற்காலங்களில் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டு வந்து ராக்காலங்களில் வெளியே போய் ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் அவரிடத்தில் வருவார்கள். அந்த கடைசி வாரத்தில் இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது. அப்படிங்கிற நேரத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய மிஷன் முடியுது. இப்போ ஒலிவமலைக்கு போய் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல தான் அவர் தெய்வனோடு உறவாடுகிறத நம்ம பார்க்குறோம். அதனால் அந்த மலையில் போய் அவர் தங்கியிருக்கிறார். திரும்ப வரும்போது தேவாலயத்துக்கு எல்லாருமே வராங்க. அவரிடத்துல அவருடைய வார்த்தைகளை கேட்குறாங்க. அப்போ அவருடைய வார்த்தைகளை கேட்டு உண்மையாக இருக்கிறவங்க கடைசி காலங்களில் ரட்சிக்கப்படுகிறாங்க, அதாவது காப்பாற்றப்படுகிறாங்க அப்படிங்கிறத நினைப்பார். இதுதான் 21வது. கடைசி காலங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், எப்படி சம்பவிக்கும் அப்படிங்கிறது சொல்லும்போது எப்போவுமே 2 விதத்தில் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொள்கிறோம். 70 AD ஒரு தடவை எருசலேமுக்கு நடந்துருச்சு. எருசலேம் நியாயத்திற்கப்பட்டாயிற்று. இப்போது முழு உலகம் நியாயத்திற்கப்பட போகிற நாள் வரப்போகிறது. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதற்கு நம்ம எப்படியா எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த செய்திகளெல்லாம் நீங்கள் கேட்பீங்க. நிறைய பேர் இதுதான் தேவனுடைய வார்த்தை என்று சொல்லுவாங்க. எங்கே பார்த்தாலும் இப்போ தேவனுடைய வார்த்தை இருக்குது. ஆனால் வார்த்தை கிடைக்கக்கூடாத பஞ்சகாலம்னு சொல்லும்போது எது சத்தியங்கிற ஒரு தெளிவு இல்லாதபடிக்கு எல்லாமே சத்தியம் அப்படிங்கிற மாதிரி போய்கொண்டு இருக்கிற ஒரு காலத்தில் இருக்கும்போதே நம்ம தெரிந்து கொள்ளலாம் எப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. எல்லா இதையும் ஓப்பன் பண்ணாலும் நம்மளுக்கு வேத வார்த்தை தெரியும். ஆனால் எது சத்தியம் அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு கலப்படமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதுதான் பஞ்சகாலம். அப்போது அந்த மாதிரி காரியங்கள், அதே போல் எருசலேமுக்கு நடக்கிற காரியங்களை நம்ம பார்க்கும்போதும் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். வேதத்தில் நம்ம பார்க்கும்போது இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பரமேறினாரோ அன்னையிலேருந்து கடைசி நாள் ஆயத்தமாக இருங்க அப்படின்னு சொல்லி சிஷ்யர்கள் சொல்ல ஆரம்பிச்சது நம்ம பார்த்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம அப்படி சொல்லி கொண்டு இருக்கிறோம். அவங்க யுத்தங்களின் செய்திகளையும் கேட்டாங்க. எப்படின்னா எருசலேமுக்குள்ளே இருக்கும்போது அவங்க அந்த செய்திகளை கேட்டாங்க. அங்கே ஆரம்பித்து இன்னும் உலகத்துக்கு நியாயத்திற்கு வரும் வரைக்கும் அதே காரியங்களுக்குள்ளாக போயிட்டுருக்குறோம். ஆனால் எருசலேமுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சில காரியங்கள் நிறைவேறுகிறது. புறஜாதியின் காலம் நிறைவேறும் வரைக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு காலத்தை தேவன் குறித்திருக்கிறார். அது நிறைவேறும்போது எருசலேம் மறுபடியும் யூதர்களால் நிரப்பப்படும், அது கட்டப்படும். புறஜாதிகள் இருக்க மாட்டாங்க அந்த இடத்துல. அது எல்லாத்துக்குமே தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தும் விசேஷத்துலையும் நம்ம அதை பார்க்க முடியும், உண்மையிலையும் நம்ம அதை பார்க்க முடியும். அந்த காலம் நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்ம விழித்திருந்து அவருடைய உபதேசத்தில் நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அவருடைய வருகையின் போது மனுஷகுமாரன் வரும்போது நம்ம தலை உயர்த்தி நிற்கலாம், பயப்படாமல் அப்படிங்கிறது இந்த அதிகாரத்தில்